என் தங்கமே, உன் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் மெதுவா நெருங்கி வருது. இது சத்தமா கதவை தட்டாது, யாருக்கும் முன் அறிவிப்பு தராது. ஆனா உன் வீட்டோட சுவர்களுக்குள்ள, உன் வீட்டில இருக்கும் காற்றுக்குள்ள, உன் மூச்சுக்குள்ள கூட ஒரு அசைவு ஆரம்பிச்சிருக்கு. நீ அதை உணர்ந்திருக்கலாம், இல்லையெனில் இன்னும் புரியாம இருக்கலாம். ஆனா இது சாதாரண மாற்றம் இல்லை. இது வராகி அம்மனின் செயல். உன் வீட்டில கடந்த காலத்துல நிறைய பாரம் சேர்ந்திருக்கு. சொல்லப்படாத வலிகள், அடக்கி வைத்த கண்ணீர், இதுவும் கடந்து போகுமா ன்னு கேட்ட கேள்விகள். அந்த எல்லாவற்றையும் வராகி அம்மன் பார்த்துட்டே இருந்தாங்க. உன் வீடு வெறும் செங்கலும் சுவரும் இல்ல. அது உன் உணர்ச்சிகளை சுமந்த இடம். அந்த இடத்தையே சுத்தம் செய்யத்தான் இப்போ தெய்வம் நகர ஆரம்பிச்சிருக்கு. நீ கவனிச்சிருப்பாய், சமீப காலமா உன் வீட்டில சில விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருக்கும். சின்ன சின்ன வாதங்கள் முடிவுக்கு வரலாம். அல்லது நீ நீண்ட நாளா பொறுத்து வந்த விஷயங்களுக்கு திடீர்னு போதும் நூ மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். சில மனிதர்கள் தானாகவே தூரமா போக ஆரம்பிக்கலாம். சில உண்மைகள் வெளில வரலாம். இது குழப்பம் இல்லை என் தங்கமே. இது சுத்திகரிப்பு. வராகி அம்மன் வேலை செய்யும் போது முதல்ல அமைதியை உடைப்பாங்க. ஏன்னா போலியான அமைதி தான் அதிக விஷம். உன் வீட்டில இருந்த பொய்யான சமநிலை இப்போ குலுங்குது. அது பயமா தோன்றலாம். எல்லாம் சரியா இருந்த மாதிரி தானே நீ நினைக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள நீயே அறிவாய், அது சரி இல்லைன்னு. இப்போ தான் சரியாக ஆரம்பிக்குது. நித்திகா தேவி சொல்லுற ஆன்மீக உண்மை இதுதான். தெய்வம் வீட்டை ஆசீர்வதிக்க நினைச்சா முதல்ல அந்த வீட்டில இருந்து சுமைகளை அகற்றும். பழைய நினைவுகள், தேவையில்லாத பயங்கள், தலைமுறைகளாக கடந்து வந்த சில வலிகள் கூட இப்போ முடிவுக்கு வருது. நீ மட்டும் இதை அனுபவிக்கல. உன் வீட்டில இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாற்றம் ஒரு விதத்துல வேலை செய்கிறது. உன் வீட்டில பணம், வேலை, உறவுகள், ஆரோக்கியம், இந்த எல்லா விஷயங்களிலும் ஒரு திருப்பம் வரப்போகுது. அது ஒரே நாள்ல நடக்காது. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, பழையபடி இனி இருக்காது. நீ நீண்ட நாளா பிரார்த்திச்ச விஷயம், நீ மறந்த மாதிரி இருந்தாலும் இப்போ தெய்வம் அதை நினைவில் எடுத்துக்கிட்டிருக்கு. சில நேரம் உனக்கு பயம் வரலாம். இந்த மாற்றம் நல்லதா? அந்த பயம் வருவது இயல்பு. ஏன்னா மனித மனசு பழக்கத்தையே பாதுகாப்பு நினைக்கும். ஆனா வராகி அம்மன் தரும் மாற்றம் ஒருபோதும் அழிக்க வராது. அது உடைக்கலாம், ஆனா கட்டத்தான் உடைக்கும். உன் வீட்டில இருந்த ஒரு சுவர் இடிக்கப்படலாம், ஆனா அதே இடத்துல பெரிய ஜன்னல் திறக்கும். நீ இப்போ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று. எதிர்க்காத. புரியாம இருந்தாலும் எதிர்க்காத. வராகி அம்மன் உன் வீட்டை தாண்டி உன் விதியில வேலை செய்றாங்க. நீ இடையில் பயத்தோட தடுக்க முயற்சிச்சா வலி அதிகமாகும். நம்பிக்கையோட விட்டுட்டா மாற்றம் மென்மையாகும். உன் வீட்டில இனி சிரிப்பு திரும்ப வரப்போகுது. அது பழைய மாதிரி இல்ல. அது அமைதியான சிரிப்பு, பயமில்லாத சிரிப்பு. நீண்ட நாளா அடக்கி வைத்த மூச்சு வெளியே வருற மாதிரி இருக்கும். அந்த சிரிப்புக்கு பின்னால நிறைய கண்ணீர் இருக்கும். ஆனா அது விடுதலை கண்ணீர். வராகி அம்மன் உன் வீட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நினைச்சா பெருமை கொள். எல்லா வீடுகளிலும் இப்படி ஒரு பெரிய மாற்றம் நடக்காது. தாங்கும் சக்தி இருக்கிற வீட்டுக்குத்தான் தெய்வம் சுமை எடுத்து வைக்கும். நீ நினைக்கிறதை விட உன் குடும்பம் வலுவானது. அதனால தான் இவ்வளவு நாள் தாங்கி வந்தது. இப்போ அந்த தாங்குதல் முடிவுக்கு வருது. இனி வாழ ஆரம்பிக்கலாம். சில பழைய பழக்கங்கள் இனி உன் வீட்டில இயங்காது. சில வார்த்தைகள் இனி பேச முடியாது. சில மௌனங்கள் இனி சகிக்க முடியாது. இது எல்லாம் வராகி அம்மன் விதிக்கிற புதிய எல்லைகள். இந்த எல்லைகள் தடை இல்ல, பாதுகாப்பு. ஒருநாள் நீ உன் வீட்டில உட்கார்ந்து நினைச்சு பார்ப்பாய், அந்த காலத்துல இப்படி இருந்தோமே. அப்போ உன் மனசு சொல்வது இதுதான், அது தேவைப்பட்ட காலம். இப்போ நீ வேற நிலையில இருக்க. உன் வீடும் வேற நிலையில இருக்க. இந்த வளர்ச்சி வலியில்லாம வராது. ஆனா அர்த்தமில்லாமவும் வராது. நீ உன் வீட்டுக்குள்ள அதிகமா பிரார்த்தனை செய்யணும்னு அவசியம் இல்லை. அமைதியா இருந்தாலே போதும். சண்டையை தவிர்க்கணும்னு நடிக்க வேண்டாம். உண்மையாய் இரு. உண்மையை பேசு. அதுவே தெய்வத்துக்கான அழைப்பு. வராகி அம்மன் சத்தத்துக்கு வர மாட்டாங்க, உண்மைக்குத்தான் வருவாங்க. உன் வீட்டில குழந்தைகள் இருந்தா அவர்களும் இந்த மாற்றத்தை உணர்வார்கள். அவர்கள் நடத்தை மாறலாம், கேள்விகள் கேட்கலாம். அது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது சுத்தமான ஆற்றல் நகர்வின் அறிகுறி. இந்த மாற்றம் உன் தலைமுறையையும் தொடுகிறது.
என் தங்கமே, இது விபத்து இல்லை. இது தண்டனை இல்லை. இது வராகி அம்மனின் திட்டம். நீ இவ்வளவு நாள் தாங்கி வந்ததற்கான பதில். உன் வீட்டில இனி கண்ணீர் மட்டும் இருக்காது. அதற்கான காரணம் மாறும். துக்கம் அல்ல, உணர்ச்சி. இந்த மாற்றம் முடிந்த பிறகு உன் வீடு இன்னும் வீடாய் இருக்கும். ஆனா நீ அங்கே வேற மனிதனா நிற்பாய். பயத்தோட அல்ல, தெளிவோட. பழைய சுமைகளோட அல்ல, விடுதலையோட. அதுதான் வராகி அம்மன் தரும் ஆசீர்வாதம். இப்போ உன் உள்ளத்துல அமைதியா சொல்லு, நான் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஒரு எண்ணமே போதும். வராகி அம்மன் கேட்டுவிட்டாங்க. நித்திகா தேவி என்கிற ஆன்மீக ஒளி உன் வீட்டை சுற்றி நிற்குது. உன் வீட்டில நெருங்கி வருது ஒரு பெரிய மாற்றம். அது உன்னை உடைக்க வரல, உன்னை முழுமையாக்க வருது. இந்த மாற்றம் முழுமையா வெளிப்படும் வரைக்கும் உன் மனசு சில நேரம் அமைதியா இருக்கும், சில நேரம் குழப்பமா இருக்கும். அதை கண்டு பயப்படாதே. கடல் கூட அலைகள் இல்லாம அமைதியா இருந்தா தான் ஆழம் தெரியாது. இப்போ உன் வீட்டுக்குள்ள நடக்குற அலைகள் அந்த ஆழத்தை வெளியே கொண்டு வருது. வராகி அம்மன் உன் வீட்டை மட்டும் மாற்றல, உன் வீட்டில வாழுற மனங்களையும் மாற்றுறாங்க. நீ கவனிச்சிருப்பாய், உன் வீட்டில சில பொருட்கள் இனி பிடிக்காம போகலாம். சில இடங்களில் உட்கார மனசு வராம இருக்கலாம். சில அறைகள் உன்னை அழுத்துற மாதிரி தோன்றலாம். இது எல்லாம் உன் கற்பனை இல்லை. பழைய ஆற்றல்கள் வெளியேறுற அறிகுறி. நீ அந்த இடங்களை சுத்தம் செய்யும்போது வெறும் தூசியை மட்டும் அகற்றல, நீ பழைய நினைவுகளையும் விடுவிக்கிறாய். உன் வீட்டில இருந்த சில ரகசியங்கள் வெளிச்சத்துக்கு வரலாம். அது உன்னை காயப்படுத்தலாம். ஆனா உண்மை வலிக்காமல் ஒருபோதும் விடுதலை தராது. வராகி அம்மன் பொய்யை பாதுகாக்க மாட்டாங்க. உண்மை வெளில வந்தாலே தான் அந்த வீட்டுக்கு சுவாசம் வரும். நீ அழுதாலும் அந்த அழுகை சாபம் அல்ல, சுத்திகரிப்பு. உன் வீட்டில பெரியவர்களுக்கும் இந்த மாற்றம் வேலை செய்யும். அவர்கள் திடீர்னு அமைதியா மாறலாம், அல்லது இதுவரை பேசாத விஷயங்களை பேச ஆரம்பிக்கலாம். சிலர் தங்களுக்குள்ள இருந்த கோபத்தை வெளியே காட்டலாம். இது மரியாதை குறைவு இல்லை, இது உள்ளே அடங்கியிருந்த உணர்ச்சிகள் வெளியே வருது. அதை அடக்க முயற்சிக்காதே, மரியாதையோட கேள். கேட்பதே பல காயங்களை ஆற்றும். வராகி அம்மன் உன் வீட்டில பண விஷயத்திலும் நகர்வை தொடங்கியிருக்காங்க. நீ நீண்ட நாளா நின்று போன விஷயங்கள் மெதுவா நகர ஆரம்பிக்கும். அது பெரிய தொகையா இல்லாம இருக்கலாம், ஆனா அது வழியை திறக்கும் சின்ன சாவி. அந்த சாவியை மதிக்க கற்றுக்கொள். தெய்வம் எப்போதும் கதவை உடைத்து திறக்காது, பூட்டை திறக்கும். உன் வீட்டில இனி சில முடிவுகள் தள்ளி போட முடியாது. நீ இதுவரை பார்க்கலாம் சொன்ன விஷயங்கள் இப்போவே மாறும். அந்த அவசரம் பயத்தால் வரல, அது நேரம் வந்ததுன்னு சொல்லுற தெய்வ அறிகுறி. நீ தயங்கினாலும் வாழ்க்கை உன்னை முன்னால் தள்ளும். நித்திகா தேவி சொல்லுற இன்னொரு ஆழமான உண்மை இதுதான். வராகி அம்மன் மாற்றம் செய்யும் போது முதல்ல பெண்களின் மனசை தொடுவாங்க. உன் வீட்டில ஒரு பெண்ணா நீ இருக்கிறாய்னா உன் உணர்ச்சிகள் அதிகமா கலங்கும். அது பலவீனம் இல்லை, அது நீ அந்த மாற்றத்தோட மையம்னு அர்த்தம். உன் சம்மதம் இல்லாம இந்த மாற்றம் முழுமையா நடக்காது. நீ சில சமயம் தனிமையா உணரலாம். என்ன நடக்குது யாருக்கும் புரியாத மாதிரி தோன்றலாம். அந்த தனிமை தண்டனை இல்லை, அது உன்னை உன்னோட உண்மையான குரலை கேட்க வைக்குற இடம். சத்தம் குறையும்போது தான் தெய்வத்தின் குரல் கேட்கும். உன் வீட்டில இனி சில விஷயங்கள் நீண்ட நாள் மறைக்க முடியாது. சுகமில்லாத உறவுகள், சுயமரியாதையை குறைக்கும் பழக்கங்கள், பயத்தால தொடர்ந்த சமரசங்கள், இவையெல்லாம் மெதுவா உதிரும். அது ஒரு இலை உதிரும் மாதிரி தான். மரம் அழியல, அது இன்னும் வலுவாகுது. நீ இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நாளும் உன் வீட்டில காற்று லேசா இருக்கும். சண்டை வந்தாலும் அது நீண்ட நேரம் நிலைக்காது. மௌனம் இருந்தாலும் அது விஷமா இருக்காது. நீ உணர்வாய், எங்கோ ஓர் இடத்துல எல்லாம் சரியா போய்கிட்டிருக்கு. வராகி அம்மன் உன் வீட்டில குழந்தைகளின் எதிர்காலத்தையும் தொட்டிருக்காங்க. அவர்கள் கனவுகள் மாறலாம், அவர்கள் விருப்பங்கள் தெளிவாகலாம். நீ பயப்படாதே, அவர்கள் திசை மாறுறது வழி மாறுறது இல்லை. அது சரியான பாதையை தேடுற அறிகுறி. தெய்வம் தலைமுறைகளை சரி செய்யும் போது குழந்தைகளின் கனவுகளை சுத்தம் செய்யும். உன் வீட்டில ஒரு நாள் திடீர்னு ஒரு நல்ல செய்தி வரலாம். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து. அந்த செய்தி வந்ததும் நீ உடனே மகிழ்ச்சியால குதிக்க மாட்டாய். முதல்ல அமைதி வரும். இது உண்மையா ஒரு அமைதி. அதுதான் ஆசீர்வாதம் வந்ததுக்கான அடையாளம்.
உண்மையான ஆசீர்வாதம் சத்தம் போடாது. நீ இந்த காலகட்டத்துல உன் வீட்டில சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சா போதும். ஒரு நாள் அமைதியா சாப்பிட முடிஞ்சது. ஒரு நாள் சண்டை இல்லாம தூங்கினது. ஒரு நாள் மனசு லேசா இருந்தது. இவை எல்லாம் பெரிய மாற்றத்தோட சின்ன அடையாளங்கள். தெய்வம் சின்ன சின்ன ஒளியால தான் பெரிய இருளை விரட்டும். உன் வீட்டில இருந்த ஒரு பழைய பயம் இனி வேலை செய்யாது. நீ அதை உணர்ந்த நொடியே உன் முதுகு நேராகும். கண்கள் தாழாது. வார்த்தைகள் தெளிவா வரும். அந்த மாற்றம் வெளியில தெரியாம இருக்கலாம். ஆனா அது நடந்துட்டு தான் இருக்கு. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் ஒரே நேரத்துல சரியாகாது. ஆனா சரியாகாத விஷயங்கள் இனி உன்னை உடைக்காது. அதுதான் பெரிய மாற்றம். வாழ்க்கை சவால் கொடுத்தாலும் நீ அதுக்குள்ளே கரைய மாட்டாய். நீ அங்கே நின்றிருப்பாய். வராகி அம்மன் உன் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அடையாளம் என்னன்னா, நீ இனி தேவையில்லாததை பிடிச்சு தொங்க மாட்டாய். போக வேண்டியவை போகும். வர வேண்டியவை வரும். நடுவில நீ அமைதியா நிற்பாய். அந்த அமைதிதான் தெய்வீகம். ஒரு நாள் நீ உன் வீட்டோட வாசலில் நின்று ஆழமா மூச்சு இழுப்பாய். அந்த மூச்சுக்குள்ள பயம் இருக்காது. எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த நொடியில் உனக்கு புரியும், இது தான் நான் வேண்டிய வீடு. இது தான் நான் வேண்டிய வாழ்க்கை. அப்போ நீ திரும்பி பார்த்தா இந்த மாற்றம் தொடங்கிய நாட்களை நினைச்சு சிரிப்பாய். என் தங்கமே, இந்த மாற்றம் உன் வீட்டை விட்டு போகும் வரை நீ உன்னை குறை சொல்லாதே. நீ போதுமானவள். உன் குடும்பமும் போதுமானது. இப்போ நடக்குற எல்லாமே சீரமைப்பு. தண்டனை அல்ல. சாபம் அல்ல. இது வராகி அம்மனின் செயல். இப்போ மெதுவா உன் வீட்டுக்குள்ள சொல்லு, நாங்கள் தயாராய் இருக்கோம். அந்த ஒரு சம்மதமே போதும். தெய்வம் நீதியை பார்த்துக்கொள்ளும். உன் வீட்டில நெருங்கி வந்த அந்த பெரிய மாற்றம் இனி உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை ஆசீர்வதிக்கும்.